அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று சனிக்கிழமை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஷார்ட்ஸ்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம், அதாவது காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கிறதுனால ஏப்ரல் மாதத்தில் இருக்கிற கிரகங்கள் ராசிகளுக்கு உண்டான பலன்கள் தனித்தனியாக வருது. அது ஷார்ட்ஸாக தான் வரும். அதே வேலையிலேயே மாதமும் விரிவாக இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக ராசிக்கு வீடியோவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைவ் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதை தவறாமல் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அதே நேரங்களில் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக வைபாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 28/3/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா காலையில் 8:48க்கு தசமி திதி முடிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க துவாதசி திதியாக இருக்குது. இப்போது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அதாவது துவாதசி திதிங்கிறது ஏகாதசி திதியாக இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் மாலை 2:52 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:08 சூரியன் மறைவு மாலை 6:20. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 9:11 10:42 வரைக்கும் பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம். யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 1:45 3:17 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 6:08 7:39 வரைக்கும் இருக்குது. இப்போ பூச நட்சத்திரத்தில் பதவி ஏற்க, அவை கூட்ட, சீமந்தம், பசுமாடு வாங்க, இடம் தொடர்பான மேம்படுத்தும் வேலைகள் செய்கிறது, திருமணம், புது வீடு புக, நகை அணிய, நோயாளிகளை குளிக்க வைக்க, பயணம் மேற்கொள்ள, வெளிநாடு செல்ல ஏற்ற ஒரு நட்சத்திரம். திதி ஏகாதசி பார்த்தீங்கன்னா அதுவும் சுப காரியங்கள், திருமணம், உழவு, விரதம் இருக்கிறது, நகை, இடம் சம்பந்தமான வேலைகள் செய்கிறது, சிற்பம் தொடர்பான வேலைகளை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நலம், ரிஷப ராசிக்கு பிரீத்தி, மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு அன்பு, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு உயர்வு, கும்பராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு புகழாக இருக்குது. நாளை ஜாலியாக வார கடைசியில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா கிரகநிலைகள் அது சார்ந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சில ஏமாற்றங்களும் தடை தாமதங்களும் சில குழப்பங்களும் ஏற்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால எதிர்பாராத தடைகளும் பிரச்சனைகளும் தேடி வர மாதிரி இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை. பண இழப்போ பண ஏமாற்றமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் உங்களோட நாளை புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கார். 3ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல சந்திரனும், 5ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகுவும், 12ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியனும், சனியும் இருக்காங்க. இந்த கிரகநிலைகளை பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் சின்னதாக உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்படலாம். பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. வேலை விஷயமா பயணங்களால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். பலன்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்காது. முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான செயல் செய்கிறதா இருந்தாலும் அதை வேற ஒரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழக்காதீங்க. புத்திசாலித்தனமாக உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் இன்று ரொம்பவே அவசியமாக தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு மன வருத்தத்திலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு என்னதான் வேலை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலும் உங்களோட வேலைகளை மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சிறப்பாக செய்யலாம். தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் மனசில் இருக்கிற சில குழப்பங்கள் தேவையில்லாத மனஸ்தாபங்களையும் மன உளைச்சலையும் வேலையில் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்களை எதுவும் நம்பாமல் உங்கள் வேலையை
சுயமுயற்சியே இன்று ரொம்பவே பலன் தர விதமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட பேசும்போது அமைதியும் கட்டுப்பாடும் அவசியமாக தேவை. 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களோட பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட காதலன் காதலிக்கிட்ட வெளிப்படையாக பேசுனீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவைப்படுற நாளாக இருக்குது. கணவன் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயணத்தின் போது பணத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. கையில் அதிக பணத்தை எடுத்து செல்ல வேண்டாம். ஏன்னா பண விரயமோ பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்துலேயும் சரி, அடுத்த எந்த ஒரு முக்கியமான விஷயத்துலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் பதட்டத்தினால சில தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ரிலாக்ஸாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற விதமாக தான் இருக்குது. நாளை முழுக்க உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம், உறுதி எல்லாமே உங்களோட நாளை திருப்தியாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் தைரியத்தோடு செய்வீங்க. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் நாளில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 11ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. சுபவிரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நாளில் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. இந்த நாளில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பசங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட வேலைக்கான திறமையை மேலதிகாரிகள் பாராட்டப்படும் விதமாக தான் இருக்குது. வியாபாரத்தில் லாபம் நல்லா இருக்கும். வருமானம் பெருகக்கூடிய விதமாக நாள் இருக்குது. இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக தான் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் நல்ல ஒரு எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றியை பெற்றுத்தர உதவியாக இருக்கும். சிறப்பான நாள். பலன் தர விதமாக சாதகமான விஷயங்கள் நடக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் மகிழ்ச்சியாக உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு செஞ்சுட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை காண்ற விதமாக தான் நாள் முழுக்க இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது. உங்ககிட்ட கூட வேலை செய்கிறவங்க கூட பேசும்போது பார்த்து பேசுங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். நாள் உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு திருப்தியும் வளர்ச்சியும் காணப்படுற விதமாக தான் நாள் முழுக்க இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட நல்ல ஒரு நட்புணர்வோடு நடந்துக்குவீங்க. அது காதலர்களுக்கும் பொருந்தும். ஒன்றா வெளியில் போகிறதும் ஜாலியாக வார இறுதி நாட்கள்லாம் வருது. அதனால் மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அந்யுன்யமும் இருக்கிற மாதிரி இருக்குது. இது 2 பேருக்குள்ளேயும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசுறதுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்ததாக தான் இருக்குது. ஒன்றா வெளியில் போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொமான்டிக்கான நாளாக தான் இன்று இருக்குது. கவலையே இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது. உங்களோட தேவைகள் பூர்த்தி அடைகிற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேமிக்கவும் செய்யலாம். அதிக அளவில் வரவுகள் இருக்கிறதுனால உங்களோட குடும்பத்திலையும் சரி நல்ல ஒரு நிம்மதியும் நல்ல ஒரு மனநிறைவும் ஏற்படுற மாதிரி இருக்கும். சந்தோஷமாக அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களோட நாள் உங்களுக்கான சிறப்பான நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட சில வருத்தங்களையும் சில செய்யக்கூடிய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. இன்று பேச்சில் கொஞ்சம் கவனம் நிதானம் அவசியம் தேவை. ஏன்னா இன்று நீங்கள் பதட்டத்தில் பேசுகிற வார்த்தைகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. உங்களோட தடுமாற்றம் அவசரத்தில் எதையாவது செய்கிற மாதிரி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. காரணம் உங்கள் ராசியில் குரு இருக்காரு, 2ஆம் இடத்துல சந்திரனும், 3ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகுவும், 10ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 11ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்காங்க. பொருளாதார
ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. நெருங்கியவங்க கிட்ட தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் தோன்றும். வேலை செய்கிற இடத்துல வேலைபளு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வீட்டில் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க. இன்று எல்லார்கிட்டையும் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் எதிர்காலத்தை பற்றி யோசித்து சில திட்டங்களை தீட்டி பக்குவமாக பிளான் பண்ணி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட தொழில் வட்டாரத்தில் கொஞ்சம் தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது நல்லது. நல்லா வெளிப்படையாக பேசுங்க. எந்த ஒரு நேர்மையாக நடந்துக்குங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை காண்றதுக்கு அது உதவியாக இருக்கும். அதே நேரங்களில் எந்த ஒரு சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெற்றி பெறதுக்கு சிறப்பாக கடின முயற்சியும் திட்டமிடலும் அவசியமாக தேவை. உங்ககிட்ட இருக்கிற மன வருத்தம், சில மன உளைச்சல்கள், வேலையில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வேலைகளையும் நேரத்தில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா சில வேலைகள் நிலுவையில் நிற்க வாய்ப்புகள் இருக்குது. அது பேர் கெட்டுற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட முடிஞ்சால் அமைதியாக நடந்துக்குங்க. சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. காதலர்களும் உங்களோட குடும்ப பிரச்சனையெல்லாம் பேசி திருப்பியும் துணைக்கிட்டேயும் சரி காதலிக்கிட்டேயும் சரி வாக்குவாதம் பண்ணாமல் சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டு போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்று அதிக நேரம் கணவன் மனைவியாக இருக்கட்டும் காதலர்களாக இருக்கட்டும் பேசாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது. யோசித்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் சேமிக்கிறது, எப்படி வருமானம் வர்றது அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறேன்ற பேரில் அதிகமாக செலவு செய்யாதீங்க. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கலனாலும் பரவாயில்ல, கடன் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்யுங்க. அதனால் முதுகுவலி கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயங்களில் கலவையான பலன்கள் தான் இருக்கும். நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சில காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தானாக நடக்கிறது கொஞ்சம் திருப்தி ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் எதிர்பாராத உங்களோட எதிர்பார்த்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதமோ தடைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்குது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் புத்திசாலித்தனம் தேவை, சமயோஜித புத்தி தேவை. குடும்பத்தில் பொறுப்புகள் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்கங்க. உங்களோட ராசிலேயே சந்திரன் இருக்காரு, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 9ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. எந்த செயலையும் நம்பிக்கையோட செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பெரிய மனிதர்களோட பேச்சுவார்த்தைகள் பேசி அவங்களோட ஆலோசனைப்படி தொழிலோ வேலையோ குடும்பமோ உங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்கிறது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. எந்த ஒரு சூழ்நிலையும் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. வியாபாரத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாளை உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களோட செயல்களை காரியங்களை குறித்த நேரத்தில் முடிச்சிங்கன்னா அது நல்ல பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் மன அமைதியை கெடுத்துக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. மனசை அலட்டிக்காமல் ஜாலியாக கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. பண வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட கீழே வேலை செய்கிறவங்க கூட அதிகமாக பேசுகிறத தவிர்த்துருங்க. உங்களோட இலக்குகளை கவனம் செலுத்தி உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்களே செய்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் உங்கள் வேலைகளை முடிக்க சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, அடுத்தவங்க செய்கிற பிரச்சனைக்கு நீங்கள் பலிகடை ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று முடிஞ்ச அளவுக்கு துணையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். துணைக்கு ஏற்ற மாதிரி துணையோட விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் சுமூகமாகவும் அமைதியாகவும் போகும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு துணையை பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு செலவும் ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்குது. வீண் செலவுகள் வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நிலையான ஆரோக்கியம் வேணும்னா சாப்பாட்டில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை வீட்டிலேயே சாப்பிட்றது நல்லது. கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். சில சூழ்நிலைகள் ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுனால உங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது. மனசை ஏதோ ஒரு பயம், இனம் புரியாத கவலை, என்ன நடக்குதுன்னே தெரியாத மன வருத்தங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களை எந்த ஒரு மந்தமாகவும் செயல்களை செய்யறதுக்கு தடையாகவும் நிறைய நேரங்கள் தடைப்படுற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியிலேயே கேதுவும், 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும், 8ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 9ஆம் இடத்துல சுக்கிரனும், 11ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் பண விஷயத்தில் அதிகமாக தான் இருக்கும். செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா எதிர்பாராத அவசர தேவை, அவசர செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த உதவி நேரத்துக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். அவசரப்படாதீங்க. தொழில் விஷயமா புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஆதரவை பெற்று செய்கிறது நல்லது. இன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகளாக அமையும். இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். நேரத்தையும் உங்களோட ஆர்வத்தோடையும் செய்ய வேண்டியது அவசியம். ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. விருப்பம் இல்லாமல் செய்கிற விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் நான் இந்த நாளில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட வேலைகளை கஷ்டப்பட்டு கடின முயற்சியோட கடின உழைப்பு போட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஏதாவது பணம் எதிர்பார்த்தோ இல்லைன்னா வேலைகளை சில விஷயங்களை எதிர்பார்த்தோ இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமையும் திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது. பல விஷயங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதங்களாகவும் விவாதங்களாகவும் மாறிக்கிட்டு வருது. அதெல்லாம் பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடச்சிதுன்னா அவங்கள வெளியில் கூப்பிட்டு போய் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாகவும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கிறது மனசுக்கு நிறைவாக இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசாதீங்க. அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. உறவில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பண சம்மந்தமாக வீட்டில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் தேவையில்லாத செலவுகள் இருக்குது. அது உங்களுக்கு பணம் சம்மந்தமாக பாதுகாப்பு இல்லாத திட்டங்களில் முதலீடு செய்யாமல் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் ரொம்பவே கவனம். எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்திலையும் சரி ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு தெம்பான ஒரு நாளாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட சுறுசுறுப்பு, நல்ல ஒரு உற்சாகம் இருக்குது. புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு குறைபாடும் இல்லாதனால நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமையும் வெளிப்படுத்துகிற விதமாக தான் நாள் இருக்குது. நாளை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்துலேயும் பலன் உண்டு. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 7ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. சுகமான வாழ்க்கை, சந்தோஷத்துக்கு குறைவில்லை, பண வரவு தாராளமாக இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. உறவினர்கள் வருகை வீட்டில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அவங்க மூலிமா எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் சிலருக்கு புதிய பொறுப்புகளும் சில புதிய வேலை வாய்ப்புகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்குது. எல்லா விஷயமும் உங்களோட புத்திசாலித்தனத்தால் சரியாகவும் நல்ல ஒரு அனுகூலமான பலனையும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இன்றைய நாள் சிறப்பான நாள். நீங்கள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் சரியான முடிவெடுக்கிறதுக்கு
உதவியாக இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு விவேகத்தோட யோசித்து நாளை வேலைகளை செஞ்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கிற விதமாக தான் இருக்கும். உங்களோட வேலைகளை முறையாக கையாளுவீங்க. எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க. அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. செய்கிற வேலைகளில் அனுகூலமான பலன்கள் கட்டாயம் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டு நாளை ரெண்டு பேரும் ஒன்றா இனிமையான தருணங்களை அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு விதத்தில் தான் நாள் இருக்குது. சாதகமாக இருக்கிறதுனால துணைக்கிட்ட உட்கார்ந்து பேசி பல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றது நல்லது. அதே நேரங்களில் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முடிவெடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கு ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் கிடையாது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவு நல்லாவே இருக்குது. போதுமானதாக இருக்கும். கையில் இருக்கிற பணமே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்களில் முதலீடுகள் செய்யறதுக்கும் வாய்ப்பு. அதிக அளவில் சேமிப்பும் உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் அதிகரிக்கிறத நீங்களே கண்கூட பார்க்குற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது. உங்களோட நல்ல ஒரு நாளில் அழகாக நல்லா சாப்பிட்டு நல்லா உறங்கி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை ஜாலியாக கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. இப்போது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முயற்சிகளுக்கு பலன் தர விதமாக தான் எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்ல ஒரு செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்யலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்குது. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட நாளில் வர பணமும் சரி நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கோ எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை திட்டத்துக்கோ ரொம்பவே பலன் தர விதமாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு, 6ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும், 9ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல சந்திரனும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. வீட்டில் குடும்பத்தில் பசங்களாலேயும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்குது. அது குடும்பத்திலேயே நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தோட வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அதை பற்றி யோசித்து முடிவெடுக்கிறதுக்கான செயல்களோ செய்வீங்க. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலையில் பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர மாதிரி இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. வியாபாரத்தில் மந்த நிலையில் நீங்கி நல்ல ஒரு லாபம் பெருகும். நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எல்லா விஷயத்திலையும் மும்முரமாக சுறுசுறுப்பாக சரியாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு இன்று இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பாக நாளை உற்சாகமாக பயன்படுத்திக்கிட்டு புத்திசாலித்தனமாக கொண்டு போவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் சரியாக வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. உங்களுக்கு உண்டான ஊக்கத்தொகையோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட இனிமையாக பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசுறதுனால ஒரு நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஒரு 2 பேருக்குள்ளேயும் மன நிறைவையும் திருப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நாள் இருந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இன்னைக்கு இல்லாமல் ஜாலியாக ஒன்றா வெளியில் போய் டைம் பாஸ் பண்ணுங்க. காதலர்களுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது. எதிர்பார்த்த தன வரவு இருக்கும். உங்களோட வங்கி இருப்பு திருப்தியான முறையில் பராமரிக்கிற விதமாக தான் இருக்குது. சேமிப்பு அதிகமாகிறது உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தும். புத்திசாலித்தனமாக எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முதலீடுகள் செய்வீங்க. சந்தோஷமாக பண சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கால் வலி மட்டும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வெளியில் போகிறது வர்றதுனால. மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாள் முழுக்க சிறப்பாக இருக்குது. சிறப்பாக உற்சாகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்று பொறுப்புகள் சில விஷயங்கள்ல இருக்குது. நிறைய
காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அதனால உங்களுக்குள்ளேயே தேவையில்லாத பயமோ இல்லைன்னா ஏதோ ஒரு சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு செயலையும் புத்திசாலித்தனமாக செயல்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது. உங்களுக்குள்ள சில குழப்பங்கள், எதிர்பாராத சில நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் அதிகமாக்குற மாதிரி இருக்கு. அளவுக்கு அதிகமான சிந்தனைகள் பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தெளிவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல சந்திரனும், 10ஆம் இடத்துல கேதுவும் இன்று சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சில இடையூறுகள் இருக்கும். வியாபார விஷயமா வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் உண்டு. செலவை குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத விரயமோ பண பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு சில நேரங்களில் சமாளிக்கிறது கஷ்டம். இன்று எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களோட செயல்கள் காரியங்களில் ரொம்பவே கவனம் தேவை. முடிஞ்சா இன்னைக்கு நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயனுள்ள வகையில் திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு என்ன வேலை செய்யணுன்றது உங்களுக்கு நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிடாமல் ஏனோ தானோன்னு செஞ்சிங்கன்னா அது முக்கியமாக பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்குது. அதுவும் இன்னும் சொல்லணும்னா முக்கியமான வேலைகளில் ரொம்பவே கவனம் செலுத்தி அதை வேகமாக விவேகமாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. வேலைகள் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று 2 பேருக்குள்ளேயும் பக்குவமான அணுகுமுறை தேவை. அப்போதான் பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மனசு விட்டு பேசுங்க. சில விஷயங்களில் முடிவெடுக்கும் போது பொறுமையாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகள் விடாதீங்க, கோவப்படாதீங்க. அது மன வருத்தத்தை ஏற்படுத்தும். பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் கிளறாமல் இருக்கிறது நல்லது. காதலர்கள் உங்களோட வீட்டு பிரச்சனையை துணைக்கிட்ட இல்லைன்னா காதலன் காதலிக்கிட்ட எரிச்சலோடையும் கோபத்தோடையும் காட்டாதீங்க. பேசும்போத பக்குவமாக பேசுங்க. இன்று கண்டிப்பாக அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் உறவுகளுக்குள்ள நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தேவைகளை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். வீட்டு பொறுப்புகள் காரணமாக அதிகமான செலவுகள் இருக்குது. செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்த்துறது நல்லது. இல்லைன்னா தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வலிகள் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க, ரிலாக்ஸாக இருங்க. நல்லதாக குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள், இனம் புரியாத கவலைகள், ஏதோ ஒரு பய உணர்வு உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்களை போட்டு நிறைய உங்களை நீங்களே பைத்தியமாக்குற மாதிரி இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக யோசிக்காதீங்க. நிதானமாக சூழ்நிலைகளை பார்த்து கையாண்டிங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் இன்று பேச்சில் நிதானம் தேவை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. உறவுகளுக்குள்ள அமைதி தேவை. செய்கிற செயல்கள் காரியங்களில் புத்திசாலித்தனமும் கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறது. அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. 4ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 5ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல சந்திரனும், 9ஆம் இடத்துல கேதுவும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். மற்றவங்கள் மீது தேவையில்லாத கோபமோ எரிச்சலோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று குழப்பங்கள் அதிகமாகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த ஒரு புதிய விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இன்று நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத உணர்வுகளுக்கு, அதாவது கோபம், எரிச்சல் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இடம் அளிக்காதீங்க. அமைதியாக இருந்து எதையும் லேசாக எடுத்துக்கிட்டு நாளை சிறப்பாக அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்று எதை பற்றியும் குழந்தைகள் வளர்ச்சி, பண விஷயத்தில் உறவுகள் வளர்ச்சி எதை பற்றியும் பெருசாக யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகளை
பார்த்து கையாளுங்க. ஏன்னா வேலைகளில் பிரச்சனை ஏற்பட்டால் அது உங்களோட வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருக்கும். வேலையில் ரொம்பவே கவனம், நிதானமும் பொறுமையும் ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. உங்களோட பிரச்சனைகள், உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களை நட்போட பேசி தீர்த்துக்கிறது நல்லது. 2 பேருக்குள்ளேயும் உறவுக்குள்ள புரிதல் ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்சால் துணைக்கிட்ட, காதல்கிட்ட இன்று தள்ளி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது, தேவைகளை சமாளிக்க கஷ்டமாக இருக்கும். வருமானம் இல்லாமல் செலவுகளை செய்யும் போது கடன் அதிகமாகிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கிய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஓய்விடுங்க. மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள், பதட்டங்கள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்குது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும் மனநிறைவும் நிறையவே இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு மூலிமா நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு வேகமாக விவேகமாக செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அனுகூலமான பலனையும் பெறுவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்று உங்களோட பேச்சு திறமை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 3ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறது, 4ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இன்று நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றி தர விதமாக தான் இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பசங்க அவங்களோட படிப்புலையும் அவங்களோட எதிர்காலம் குறித்தும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய விதமாக தான் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. சந்தோஷமாக தனக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவுகளுக்குள்ள சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவு வரும். ஸோ உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. முக்கியமான முடிவுகளை இன்று எந்த ஒரு விஷயத்துக்கும் எடுக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பானதாக ஆக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எதிர்காலத்துக்கு ஏற்ற விதத்தில் இந்த நாளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சி மூலிமா வேலையில் நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்திக்க முயற்சி செய்வீங்க. உங்களோட கடின உழைப்பு பாராட்ட பெற்றுத்தரும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பதவி உயர்வோ இல்லைன்னா உங்களோட அப்ரைசல்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் இருக்குது. சாதகமாக இந்த நாளை ப்ரொஃபஷ்னலாக வேலைகளை செஞ்சு பாராட்டும் பேரும் கிடைக்கிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி காதலருக்குள்ள துணைக்கிட்ட இன்று கலகலப்பாக பேசி மகிழக்கூடிய ஒரு நாள், நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. உங்களோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அபிப்பிராயமும் புரிதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா பேசலாம். நல்ல ஒரு உங்களோட பேச்சு திறமை மூலிமா உங்களோட துணையை நல்ல ஒரு கவரக்கூடிய விதமாக தான் இருக்கும். அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமாகவும் இனிமையாகவும் போகும். வெளியில் ஒன்றா போனீங்கன்னா இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத தனவரவு இருக்குது. அதே நேரங்களில் பூர்வீக சொத்து மூலிமா சில பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு. உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட முதலீடுகள் செய்கிறதுக்கும் எதிர்கால நலன் குறித்து உங்களோட பணத்தை திட்டமிட்டு முடிவெடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். யோகா மேற்கொண்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாள் முழுக்க ஜாலியாக கொண்டு போவீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு இன்று உங்களுக்குள்ள இருக்கும். அதே நேரங்களில் பலன்கள் நல்லா இருக்குன்னு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமான பலன்கள் உண்டு. உங்ககிட்ட கொஞ்சம் சிந்தனைகள் இருக்குது, அவசர புத்தி இருக்குது, அது மட்டும்தான் இன்று உங்ககிட்ட பிரச்சனை. மற்றபடி நாள் உங்களுடைய நாள், உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக தான் இருக்கும். உங்களோட ராசியிலேயே புதன், செவ்வாய், ராகு இருக்கிறது நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. 2ஆம் வீட்டில் சூரியனும் சனியும் இருக்கிறது, 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல கேது. பசங்களால் நல்ல ஒரு அனுகூலம் தரக்கூடிய விஷயங்கள் நடைபெறும். கூட பிறந்தவங்களோட
பெற்றோரோட நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படுற மாதிரி இருக்கு. வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் கைகூடுற நாளா இருக்கு. பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு லாபமோ முன்னேற்றமோ தெரிகிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்த பழைய பாக்கிகள் வசூலாகும். அது உங்களுக்கு திருப்தியும் மன நிறைவையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. உங்களோட விருப்பங்கள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்ற ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இன்று நாளை பொறுத்தளவுக்கு புதிய தொடர்புகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலனை தர விதமாக தான் நாள் இருக்கு. கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி தன்னம்பிக்கை எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த நாளை பயனுள்ளதாக ஆக்க நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி செய்வீங்க. உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படும். உங்களோட செயல்திறனும் உங்களோட திறமைக்கும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தி சந்தோஷமாக மகிழ்ச்சியான தருணங்களை கண்டிப்பாக அனுபவிக்கலாம். 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் காதலர்களுக்கும் இது ஒரு ரொமான்டிக் நாளாக தான் இருக்குது. சிறப்பான நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. புரிதல் நிறைய இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் மனசு விட்டு பேசுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிகமான பணம் சம்பாதிக்க விரும்புவீங்க. அதுக்கு உண்டான ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குது. புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை செஞ்சு வெற்றியும் பெறுவீங்க. வருமானமும் அதிகமாகும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று பணம் வரவு உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக சளி பிரச்சனை மட்டும் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுப்புகள் காரணமாக சில விஷயங்களில் தப்பாகவும் சில விஷயங்களில் தடைகளையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. நாளை உங்களுக்கு எப்படி கொண்டு போகணுன்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா இன்று அடுத்தவங்களை செய்ய விட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெற்றோர் கூடயும் கூட பிறந்தவங்க கூடயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. பொறுப்புகள் காரணமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியில் சூரியனும் சனியும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் பக்குவமாக கையாளுங்க, பொறுமையாக கையாளுங்க. பெற்றோரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் அந்த இடத்துல வாக்குவாதங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒதுங்கி இருந்தீங்கன்னா நல்லது. வியாபாரத்துலேயும் சரி கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும். வேலைகளை கூட வேலை செய்கிறவங்கள அவங்களும் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. ப்ரெஷர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும். முடிஞ்சால் அவங்களோட ஆதரவை எதிர்பார்க்காம உங்களோட செயல்களை தன்னிச்சையாக செஞ்சிங்கன்னா நல்லது. கூட பிறந்தவங்களால சின்ன சின்ன ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பதட்டப்பட வேண்டாம். நீங்கள் என்னெல்லாம் செய்யணுன்றத திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பிளான் பண்ணுங்கள். அட்டவணை போட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அதே நேரங்களில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை கண்டிப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி சிதறல் இல்லாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது. உங்களோட வேலைகள் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் உங்களோட பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட நேரம் ஒதுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது அவங்க விருப்பப்படி நடந்துக்குங்க. ஏன்னா இன்று உங்களோட பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் கிளறி தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள், அவங்களுக்கு சில விஷயம் கிஃப்ட் மாதிரி பண்ணி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க மூலிமா சின்னதாக ஆதரவும் ஆறுதலும் கிடைக்கும். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட எதிர்கால நலன் குறித்தோ எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. முடிஞ்சால் வெளியில் ஒன்றா போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமாராக தான் இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா திட்டமிட்டு பணத்தை சிறப்பாக செஞ்சிங்கன்னா நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத விரயங்களோ
இழப்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பசங்களால் சில தேவையில்லாத செலவுகள் ஏற்படணும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் வலியால், அதாவது ஷோல்டரில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 12 ராசிக்கு உண்டான இப்போ காலசர்ப்ப யோகத்தில் இருக்கிற எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அதோட பலன்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அடுத்த 4 மாதங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா வீடியோஸையும் தவறாமல் பார்க்கலாம். உங்களோட ராசிக்கு குறைஞ்சது 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிடத்துக்குள்ளே அந்த பலன்கள் இருக்கும். சின்னதாக இருந்தாலும் அது உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா அதை முழுசாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு எங்களோட நன்றி, வணக்கம்.